கர்த்தர் இந்த நாளை எங்களுக்கு ஏற்படுத்தின நம்முடைய நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தர் ஆண்டவரே எங்களை முன்குறித்து அழைத்து, ஆண்டவரே அப்பா எங்கள் மேலே திட்டங்களை வைத்து கர்த்தர் இந்த ஜெபத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்தின நம்முடைய நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கு என்ற ஜெபம் என்ற தலைப்பிலே அப்பா நீங்கள் உண்டு பண்ணின இந்த ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உடைய கரத்தின் நன்மையால் கர்த்தர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த நாளிலே இதில் பங்கு பெறுகிறவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. அவர்கள் பலப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா விதமான நன்மைகளாலும் கர்த்தர் அவர்களை நிரப்புவீராக, ஆசீர்வதிப்பீராக. உடைய மலை நிறைந்த திருப்பாதத்திலே எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த ஜெபம் தொடங்கும் முதல் முடியும் மட்டுமாக தெய்வீக பிரசன்னத்தால் ஆண்டவரே நிரப்பப்பட சூழ்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வந்தவர்கள் ஆண்டவரே இதில் பங்கு பெற்றவர்கள் குறைவாக அல்ல நிறைவானவர்களாய் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. உடைய நாமம் மாத்திரம் மேம்படட்டும். மீட்பர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே, ஆமென். பொழுது கூட ஒரு சில பாடல்களை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே பயப்படாதே என்கிற பாடலை பாடுவோம். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகழ் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகழ் நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டான். அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். தழும்புகளால் சுகமாவாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். எல்லாம் சொல்லுங்க, சுகமாவாய், தயவினால் மறுபடி. ஆமென். பயம் வேண்டாம், திகழ் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகழ் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ ஆமென், நண்பனே நீ பயப்படாதே. ஆபிரகாம் சாராள் குழந்தை பெற ஆற்றல் பெற்றலும் நம்பிக்கையினால். சொல்லுங்க, ஆபிரகாம் சாராள் குழந்தை பெற ஆற்றல் பெற்றதும். ஆமென். வாக்குதத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், உன் ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். வாக்குதத்தம் பண்ணவர் நம்பத்தக்கவர், ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். பயம் வேண்டாம், திகழ் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகழ் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ. சொல்லமாடையை ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தான். ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவா இயேசு இன்று சுகம் தருவார். ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவா இயேசு இன்று
சுகம் தருவார். பயம் வேண்டாம், திகழ் வேண்டாம், படைத்தவர் நம்மை. ஆமென். பயம் வேண்டாம், திகழ் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி சொல். நம்பிக்கையினால் நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே, நம்பிக்கையினால் நீ. நல்ல ஒரு நம்பிக்கையோடு பாடுங்க பார்ப்போம். நல்ல நம்பிக்கையோடு மீண்டுமாக. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே, நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ. கட்டாந்தரையில் நடப்பது போல் கடலை கடந்தனர் நம்பிக்கையினால். கட்டாந்தரையில் நடப்பது போல் கடலை கடந்தது நம்பிக்கையினால். துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றியை காண செய்வார். துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார். ஆமென். காண செய்வார். பயம் வேண்டாம், திகழ் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். சொல்லுங்க. பயம் வேண்டாம். ஆமென். படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம். எல்லா பயங்களும் மாறட்டும். ஆமென். வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பயத்தின் ஆவிகள் நசரேயனாகிய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறி போகட்டும். நல்லா சொல்லுங்களேன். பயம் வேண்டாம், திகழ் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ. ஆமென். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்பட. உலகிலே இருக்கும் அவனை விட உனக்குள்ளே இருப்பவர் பெரிய. உண்மைதானே? சொல்லுங்க. உலகிலே இருக்கும் அவனை விட நமக்குள்ளே இருப்பவர் பெரியவரே. எரிகோ மதில்கள் விழுந்தனவே, 7 நாள் ஊர்வலம் வந்ததினால். அவன எரிகோ மதிலும் விழுந்தனவே. ஆமென். வந்ததினால் பயம் வேண்டாம், திகழ் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். சொல்லுங்க. பயம் வேண்டாம், திகழ் வேண்டாம், படைத்தவர் உன்னை. இன்னொரு சொல்லுங்கள. உலகிலே இருக்கும் அவனை விட உனக்குள்ளே இருப்பவர் பெரியவர். இன்னும் சொல்லுங்க. உலகிலே இருக்கும் அவனை விட நமக்குள்ளே இருப்பவர் பெரியவரே. துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார், துரிதமாய் வெற்றியை காண செய்வார். சொல்லுங்க. துணை நின்று நமக்காய் யுத்தம் செய்வார். ஆமென். வெற்றியை காண செய்வார். பயம் வேண்டாம், திகழ் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம். ஆமென். படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். நம்பிக்கையினாலி. ஆமென். நண்பனே நீ பயப்படாதே, நம்பிக்கையினாலி வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ. சொல்லுங்களேன். கட்டாந்தரையில் நடப்பது போல் கடலை கடந்தன நம்பிக்கையினால். கட்டாந்தரையில் நடப்பது போல் கடலை கடந்தன நம்பிக்கையினால். துணை நின்று உனக்காய். ஆமென். துரிதமாய் வெற்றியை காண செய்வார். துணை நின்று உனக்காய். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலே யெகோவா நிச்சயமாக ஆமென் நமக்கு வெற்றி தருகிற தேவனாக துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்வார். துரிதமாய் வெற்றியை
காண செய்வார். பயம் வேண்டாம், திகழ் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகழ் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகழ் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகழ் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. ஆமென், ஆமென். ஆண்டவரே உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை. நல்ல எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த மாதம் ஆண்டவரே, இந்த வருடங்கள் முழுவதுமாக அப்பா, அந்த வருடத்தின் கடைசி ஆண்டவரே மாதத்துல வந்து நிற்கும்படியாய் கர்த்தர் நீங்க செய்து நம்முடைய கிருபைகளுக்காய் சோத்திர ஆண்டவரே. உம்மை தான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். உம்மை அன்று எங்களுக்கு வேற யாரும் அல்ல ஆண்டவரே. அப்பா, எங்களை மீட்க உம்மாலே தான் முடியும் ஆண்டவரே. ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே, எங்களை மீட்க உம்மால் தான் ஆகும்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்ல கரங்களை உயர்த்தி ஐயா ஏசையா ஐயா ஏசையா எங்களை மீட்க உம்மாலாகும் ஐயா, எங்களை மீட்க உம்மாலாகும் ஐயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இதயத்தில் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தி ஐயா ஏசையா ஐயா ஏசையா எங்களை மீட்க உம்மாலாகும் ஐயா. கரங்களை உயர்த்தி எங்களை மீட்க உம்மாலாகும் ஐயா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட நீர் விடவே மாட்டீர். நல்லா சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட நீர் விடவே மாட்டீர். தாங்கிட பலன் தந்து தப்பிச் செல்ல வழி செய்து என்னை நடத்துவீர். தாங்கிட பலன் தந்து தப்பிச் செல்ல வழி செய்து என்னை நடத்துவீர். என்னை நடத்துவீர், என்னை நல்ல கரங்கள் உயர்த்தி ஐயா ஏசையா ஐயா ஏசையா எங்களை மீட்க உம்மாலாகும் ஐயா, எங்களை மீட்க உம்மாலாகும் ஐயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே, எங்களை மீட்க வந்த தேவன் ஆண்டவரே. அப்பா, எங்களை மீட்கும்படியாகவே இந்த உலகத்திற்கு வந்த தெய்வம் ஆண்டவரே. ஒரு நாளும் ஒரு காலம் ஒருபோதும் ஆண்டவரே எங்களுடைய திராணிக்கு மேலாக எங்களை நீர் சோதிக்கிற தேவன் அல்ல ஆண்டவரே. அப்பா, உமக்கு சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே, நாங்கள் துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய பாதத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஆண்டவரே.
ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும், ஆளுகை செய்யும், காத்து கொள்ளும், வழி நடத்தும். ஆண்டவரே, உம்முடைய மலை நிறைந்த திருப்பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பர் உயிர்த்தெழுந்து இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே. ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். எல்லார் கண்களையும் மூடலாம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை இந்த காலை நேரத்தில் உணர்ந்து ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் நம்மளை பலப்படுத்துவதற்கு போதுமான தேவன். எல்லாரும் ஒரு நிமிடம் ஆண்டவரை எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். அவரை உயர்த்தலாம், அவரை மகிமைப்படுத்தலாம், அவரை உயர்த்தி அவரை போற்றலாம். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன், ஆராதனையை விரும்புகிற தேவன். ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்தமான தேவனே. எல்லா தேவ பிள்ளைகளும் கண்களை மூடி ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை என்று சொல்லப்படுகிறது. ஆவியானவர் நம்மத்திலே வாசம் பண்ணுகிறவர். ஆவியானவர் நம்மத்திலே பலமாய் கிரியை செய்கிறவர். ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறவர். எல்லா தேவ பிள்ளைகளும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிற பலத்தோடு, ஆவியிலே பலத்தோடு அல்லேலூயா. கர்த்தர் மாறாதவர், மாறாதவர், மாறாதவர். ஆமென். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, நன்றியால் தூதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் தூதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். எல்லாம் சேர்ந்து பாடுங்களேன். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் ஆமென். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆமென். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு வந்தன் முன்னே செல்கிறார். எல்லாம் சேர்ந்து பாடுங்களேன். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு வந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்துவிடும். எல்லாம் சேர்ந்து பாடு. கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்துவிடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஆமென். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. துன்மார்க்கர் ஏதுவான வேறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு நீங்குமே. ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆமென். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. சொல்லுங்க பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆமென். வல்லவர், நல்லவர், போதுமான. எத்தனை பேர் ஆராதிக்கிறீங்க? இந்த நாளுக்கு தேவையான பலத்தை ஆண்டவர் நமக்கு தரட்டும். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஆமென். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர்.
இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆமென். நன்றியால் துதி பாடு. நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எல்லா தெய்வ பிள்ளைகளும் எல்லா கையை தட்டி ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். அல்லேலூயா. உம்மை ஆராதிப்பதே ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? இத்தனை பேர் கையை தட்டி இருக்கிற பலத்தோடு ஆண்டவரை உயர்த்துவோம் இந்த காலை நேரத்தில். ஆமென். இந்த நாளுக்கு தேவையான உன்னதமானவருடைய பலன் நம்மளை மூடுவதாக. ஆமென். Thank you Lord. ஆமென். நல்ல கையை தட்டி இருக்கிற பலத்தோடு ஆவியானவரே என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென். பரிசுத்தமான தேவன், வல்லமை நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர், கரங்களை உற்சாகமை தட்டி. ஆமென். கர்த்தர் மாறாத தேவன், கர்த்தர் உயிர்த்தெழுந்த தேவன், கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிற தேவன். அவர் நடத்துவார், அவர் பெரியவர். கையை தட்டி கையை தட்டி. ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. ஓ ரபா பாபா பா சத்தரதட மனவலவா ரிகந்தர மனதுட கதர மனவலவா. ஆமென். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். சொல்லுங்களேன். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஆமென். நன்றியால் துதி பாடு. நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆமென். நன்றியால் துதி பாடு. நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஐயா வாழ்க வாழ்க. சொல்லுங்கப்பட உம் நாமம் வாழ்க. ஆமென். ஐயா வாழ்க. ஆமென். உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டே செய்வோமும் சேர்த்தோம். சொல்லுங்கப்பட செவிகளை நீ திறந்து விட்டே செய்வோமும் சேர்த்தோம். இந்த பூவிதனிலே ஓம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஆமென். இந்த பூவிதனிலே ஓம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஆமென். ஐயா வாழ்க வாழ்க. ஓம் நாமம் வாழ்க. சத்தத்தை உயர்த்தி. ஆமென். வாழ்க. ஓம் நாமம் வாழ்க. எல்லாரும் ஆவி நிரம்பி ஐயா வாழ்க. ஆமென். வாழ்க. ஓம் நாமம் வாழ்க. இசையா ஐயா வாழ்க. வாழ்க. ஓம் நாமம் வாழ்க. ஆமென். செவிகளை நீ திறந்து விட்டு தெய்வம் சேர்த்தோ. ஆமென். செவிகளை நீ திறந்து விட்டு தெய்வம் சேர்த்தோ. இந்த பூமிதனிலே ஓம் விருப்பம் தோரணமாகட்டுமே. ஆமென். இந்த பூமிதனிலே ஓம் விருப்பம் தோரணமாகட்டுமே. ஆமென். இந்த பூமிதனிலே ஓம் விருப்பம் தோரணமாகட்டுமே. வாழ்க ஐயா வாழ்க. ஆமென். வாழ்க. சொல்லுங்களேன். ஓம் நாம வாழ்க. ஆமென். ஐயா வாழ்க வாழ்க. ஓம் நாம வாழ்க. ஆமென். ஐயா வாழ்க. ஆமென். அவருடைய உயிர் தெழுந்த வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே. ஏமே சொல்லுங்க. ஐயா வாழ்க வாழ்க. உம் நாம வாழ்க. ஐயா வாழ்க. சத்தமாக வாழ்க. ஆமென். உம் நாமம் வாழ்க.
நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, நாங்களும் உயர்த்துகிறோம். இதுவரை நடத்தினீரே, இதுவரை எங்களை பலப்படுத்தினீரே. ஆமென், 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 அல்லேலூயா. கையை தட்டி தேவ பிள்ளைகள் ஆமென், ஆமென், அற்புதமான தேவனை நல்லா உயர்த்தி ஆண்டவரை துதிங்க. ஆமென். இந்த நாளுக்கு தேவையான அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த நாளுக்கு தேவையான வல்லமை நம்ம மேல இறங்கட்டும். இந்த நாளுக்கு தேவையான அபிஷேகம் நம்ம மேல இறங்கட்டும். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு மேலையும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே நிரப்பப்படுவதாக. பெற்றுக்கொள்ளுங்க வல்லமையே. இயேசுவின் நாமத்தினாலே இதுவரை நடத்தினீரே, குறைகளை மாற்றினீங்களே, எத்தனை பேர் சொல்லி ஆண்டவரை துதிக்கிறீங்க. அவர் நல்லவர், அவர் மாறாதவர். இதுவரை நடத்தி குறையென்று காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறையென்று காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மகிழ்வை தாண்டினேன் உங்களத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மகிழ்வை தாண்டினேன் உங்களத்தால். நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். கை தட்டி பாடுகிறேன். நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறையென்று காத்து மகிழ்வை தந்தீரே. நீங்க ஆராதிக்கும் பொழுது உங்க வீட்டுக்குள்ள தேவ மகிமை. இதுவரை நடத்தி குறையென்று காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடு. ஒவ்வொரு வேளையும் ஒரு நிரப்புதல். நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. சொல்லுங்கப்படே. நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஆமென். நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஆமென். இதுவரை நடத்தி குறையென்று காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. ஆமென். இதுவரை நடத்தி குறையென்று காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. ஆமென். இதுவரை ஒரு கோயிலையும் ஒவ்வொரு வேலை அக்கினி இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்க அக்கினியை. ஆமென். கர்த்தருடைய கிருபை. சொல்லுங்க. இதுவரை நடத்தி குறையென்று காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. ஆமென். இதுவரை நடத்தி குறையென்று காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. ரெண்டு கரங்களையும் நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆவியில நிரம்பி தேவ பிள்ளைகளே அந்நிய பாஷைகளை பேசுங்க. அவரை துதிக்க விடுதலை, அவர் ஆராதிக்க விடுதலை. இயேசுவின் நாமத்தினாலே அவர் நம்மளை பலப்படுத்துவார். ஆவியானவரே நீர் நல்லவர், ஆவியானவரே நீர் அற்புதமான தேவன். கரங்கள் எல்லாரும் உயர்த்தலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, துதித்தே மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பேன். கரங்களை உயர்த்தி அப்படி சொல்லுங்க. உம்மை துதித்தே மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. ஆராதனை சொல்லுங்க பண்ண.
ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை. ஆமென். அப்பா அப்பா உங்களுக்கு தான் என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. கையை வைத்து சொல்லுங்க. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் முறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆமென். மறைவிடமே, என் முறைவிடமே, ஆராதனை உமக்கே. கைகளை உயர்த்தி அசைத்து சொல்லுங்க. ஆராதனை. இயேசுவே நல்லவரே, ஆராதனை. ஆமென். அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. இயேசுவே தாவீதின் குமாரனே, ஆராதனை. சொல்லுங்க பாரு. அப்பா அப்பா உங்களுக்கு தான். ரெண்டு கரங்களையும் நல்ல கையை தட்டி அல்லேலூயா. ஆவியில நிரம்பி நல்ல பலத்தோடு நாங்களுமே உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். கரங்களை உயர்த்தலாமா? ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். ரெண்டு கரங்களையும் நல்ல தட்டி எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆண்டவரை துதிக்கலாம், மகிமைப்படுத்தலாம். நாங்கள் உங்களை உயர்த்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். எங்கள் தேவனாகிய கர்த்தர் வல்லமையானவர். எங்கள் தேவனாகிய கர்த்தர் மகத்துவமானவர். எங்கள் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. ஆமென். இந்த மகிமையோடு எல்லாரும் ஆமென். சோதரர் நம்ம இணைந்து ஜெபிக்க போகிறோம். எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாளை தினத்துல ஓய்வு நாள், கர்த்தரை துதிக்கிற நாள். ஆமென். நம்முடைய சொந்த அலுவலுக்கு இடம் கொடாமல் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு நாள். கரங்கள் எல்லாரும் உயர்த்தி அப்பாட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, நாளை தினத்துல ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உங்க சத்தம் வரணும். ஆமென். அல்லேலூயா. உங்க சத்தத்தை நல்லா உயர்த்தி ஆமென் 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 ஆமென். சர்வ வல்லமை உள்ள தேவனே, மாறாதவரே, உயர்த்தெழுந்தவரே, ஆமென். அல்லேலூயா. மகத்துவங்கள் நிறைந்த ஆண்டவரே, நாங்களுமே உயர்த்துகிறோம் சொல்லி எல்லாரும் சத்தத்தை நல்லா உயர்த்தி ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நாளை தினத்தில் ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. சொல்லுங்க அப்பாட்ட சொல்லுங்க. அப்பாட்ட சொல்லுங்க. ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. ஆராதனைக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா தடைகளையும் எல்லா போராட்டங்களையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் மாற்றுங்க. சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஆமென். உங்க சத்தம் வரணும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்க சத்தத்தை நல்லா உயர்த்தி ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் மாறாதவர்,
மாறாதவர் மாறாதவர் மாறாதவர். ஓ ரமா கந்தரதடமனா ஓ ரிபாலதடமனா. ஆமென் 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 ஆமென். ஆவியில நிரம்ப நிரம்ப விடுதலை, ஆவியில நிரம்ப நிரம்ப விடுதலை. என கருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பரிசுத்தமான தேவனுடைய கரம் நம்மத்துல இருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை நம்மத்துல இருக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மத்துல இருக்கிறது. எல்லா தேவ பிள்ளைகளும் நல்ல கையை தட்டி ஆமென் 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 சத்தத்தை நல்லா உயர்த்தி இருக்கிற பலத்தோடு இருக்கிற பலத்தோடு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தமான தேவன், அவர் உன்னதமான தேவன், அவர் நம்மை நடத்துகிற தேவன், அவர் நம்மளை பலப்படுத்துகிற தேவன், அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். நாளை தினத்திலே எல்லா சபைகளிலேயும் ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறணும். ஹல்லேலூயா. எல்லா சபைகளிலேயும் ஆண்டவரே ஆராதனை நேரத்தில் உங்க அற்புதமான வல்லமை, ஆச்சரியமான நம்முடைய வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். கொஞ்சம் கையை தட்டி தேவ பிள்ளைகள் இருக்கிற பலத்தோடு இருக்கிற பலத்தோடு இந்த சத்தம் போதாது, நல்ல இணைந்து ஜெபம் பண்ணுங்க, இணைந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நாளை தினத்துல எல்லா சபைகளுக்குள்ளேயும் தேவனுடைய அக்கினி இறங்கணும். ஆமென். ஆராதனை நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிற தேவ தாசர்கள் மேல, ஆண்டவர் ஆராதனையில பங்கு பெற்று கர்த்தரை துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் பரிசுத்த ஆவியானுடைய உன்னதமான பலன், உன்னதமான அபிஷேகம், உன்னதமான வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே இறங்கட்டும். நல்ல கையை தட்டி ஆமென் அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆராதனை நேரத்தில் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆராதனையே கர்த்தர் எங்களுக்கு நாளைக்கு ஆசீர்வதித்து தருகிறபடியா எல்லா சபைகளுக்கு சபை நடக்கிறதான ஆராதனைகள் ஆசீர்வதிக்கப்பட போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். கடைசியாக தேவனுடைய பிள்ளை இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தை நடத்தணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாளிலே எங்க தேவைகளை சந்திங்கப்பா. சொல்லுங்க அப்பாட, எங்க தேவைகளை சந்திங்க ஆண்டவரே, எங்க தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆமென் அல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இந்த சத்தம் போதாது. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே நல்ல உற்சாகமாய் ஜெபம் பண்ணுங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் எங்கள் குடும்பத்தை உயர்த்துங்கப்பா. எங்க தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படணும் ஆண்டவரே. ஆமென் 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 ஆமென். இந்த நாளிலே எங்க குடும்பத்துக்கு விரோதமா நிக்கிற எல்லா பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, அந்தகார கிரியைகள் அழிக்கப்படுவதாக. எங்க குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. நல்ல ஜெபம் பண்ணுங்க தேவனுடைய ஜனங்களே. ஆமென் 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 ஆமென். அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை. ரிமா கந்த ரத ரத லமனா ரி கந்த ரபு ஷபலத டமனவா. ஆமென் 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 ஆமென். அந்நிய பாஷைகளை பேசி ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷைகளோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே எங்க குடும்பத்துக்குள்ள அக்கினி இறங்கட்டும், எங்க வீட்டுக்குள்ள அக்கினி இறங்கட்டும். ஆமென் ஆமென். நாங்க செய்யற தொழிலே ஆசீர்வதிங்க, வேலை ஆசீர்வதிங்க, வியாபாரத்துல உங்களுடைய வல்லமை இருக்கணும். சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்க வியாபாரத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் செய்வது எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு வாய்க்க செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஆமென். எங்கள் குறைகளை மாற்றுங்கப்பா. எங்களுக்கு ஒரு நிறைவை தாங்க ஆண்டவரே. எங்க குடும்பத்துக்கு விரோதமா எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போவதாக. ஆமென் ஆமென். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. மந்திரத்தால கஷ்டப்படுறீங்களா? பில்லிய சூனிய ஏவுதலால் கஷ்டப்படுறீங்களா? வியாதியினாலே கஷ்டப்படுறீங்களா? நம்முடைய குடும்பத்துக்குள்ள பலவிதமான நெருக்கங்களும் போராட்டங்களும் வருதா? இப்பொழுது ஆவியானவர் எல்லா கட்டுகளையும் உடைக்கும்படி, எல்லா போராட்டங்களை உடைக்கும்படி, அந்தகார கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியே போகட்டும் என்று ஜெபிக்கிறையா. நீங்க குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமென் ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளுக்கு தேவையான பலத்தையும் கிருபையும் வல்லமையும் ஆரோக்கியத்தையும் தேவ திட்டத்தையும் தேவ ஆலோசனைகளையும் தேவ தரிசனங்களையும் தந்து இந்த நாள் முழுவதும் ஒரு குறை இல்லாமல் கர்த்தருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறபடியால் கைகளை
கரங்களை தட்டி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஐயா. பெரிய காரியங்களை செய்யுங்க, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீதமுள்ள பகுதியில் எங்களோடு பேசுங்கப்பா, நல்ல ஆலோசனை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் இந்த நாளிலே மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதிலே அதிக சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் நிச்சயமாக நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒரு குறை இல்லாமல் கர்த்தர் 1000 மடங்கு உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி அளவில் இந்த கான்ஃபரன்ஸ் ஜெபம் நடைபெற்று வருகிறது. இந்த லைவ் ஜெபம். ஆகவே இந்த லைவ் ஜெபங்களிலே தொடர்ந்து நீங்கள் பங்கு பெற உங்கள் அன்பாய்க்கு இருக்கிற இந்த நாளுக்கு தேவையான ஜெபம் என்றதான தலைப்போடு நம்ம தொடர்ந்து இந்த ஜெபங்களை நமக்கு தேவன் ஆசீர்வதித்து தருகிறதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். தேவ பிள்ளைகள் கவனிங்கள். நாளை காலை 7 மணிக்கு அமேன் காயல்பட்டினம் சிங்கித்துறை அமேன் பிரைஸ் ஏஜி சர்ச்சில் வைத்து நடைபெறுகிற ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்கணும். அமேன். ஆராதனைக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் சபையிலே. அதே போல வேறு எந்த ஒரு ஆவிக்குரிய சபைகளுக்கு போகாதவர்கள், நீங்கள் இதுவரை சபைகளுக்கு போகாதவர்களாக இருந்தாலும் நீங்கள் அமேன் சுத்திரம் நாளை காலை 7 மணி ஆராதனை சிங்கித்துறையில் வைத்து நடைபெற இருக்கிற அந்த ஆராதனையிலே பங்கு பெறுங்கள். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை போல வருகிறதான 25ஆம் தேதி, வருகின்ற இந்த மாதம் 25ஆம் தேதி காலை 4:30 மணி அளவில் கிறிஸ்மஸ் ஆராதனை நடைபெறும். அதே போல இந்த மாதம் 31ஆம் தேதி அமேன் இரவு 10 மணி அளவில் அமேன் 10 மணியிலிருந்து விடியற்காலம் வரையிலும் பழைய வருட புதிய வருட ஆராதனை நடைபெறும். பங்கு பெறுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு கர்த்தர் தருகிற ஆலோசனை என்ன? 1 நாளாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஜெபத்தை கேட்பார் என்ற தலைப்போடு உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். இங்கே யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என் எல்லைகளை பெரிதாக்குங்க ஆண்டவரே, உமது கரம் என்னோடு இருந்து அப்படின்னு அவர் எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க அவர் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை பார்க்க முடியும். இந்த வசனத்துடைய முடிவில் பாருங்கள், அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவரிடத்தில் யாரெல்லாம் கேட்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில தேவன் 100% காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் வேண்டுவதற்கு மேலாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்ய அவர் பெரியவர். வேதம் சொல்லுகிறது, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ள தேவன் என்று அவரை குறித்து வேதம் எழுதுகிறது, வேதத்தில் எழுதப்படுகிறது. ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, யாபேசுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு தேவன் யாபேசுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்த தேவன். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நீங்கள் வேண்டுதல் செய்கிற அந்த வேண்டுதலுக்கு பதில் உண்டு. ஆண்டவராகிய தேவன் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதிலை ஆவியானவர் நிச்சயமாக தருவாங்க என்று சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு வேண்டியதாக நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீர்களோ, எதற்காக ஜெபித்து வருகிறீர்களோ, நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஜெபத்துக்கு 100% பதில் தந்து உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார் என்று சொல்லுகிறேன். நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் குடும்பத்தை 1000 மடங்கு உயர்த்துவாங்க என்று சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். ஜெபத்துக்கு மிஞ்சினது ஒன்றுமில்லை. எப்பொழுதுமே ஜெபத்தை அதிகப்படுத்துங்கள். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்புவார். நீங்கள் அனுதினமும் ஜெபியுங்கள். உங்கள் தொழில் வளம் ஆமென் ஆசீர்வதிக்கப்படும். எப்பொழுது ஜெபத்திலே தரித்து நில்லுங்கள். எப்பொழுதுமே ஜெபத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள். எப்பொழுதுமே ஜெபிக்க வேண்டும் என்கிற எண்ணங்களும் சிந்தைகளும் அதிகரிக்கட்டும். நீங்கள் செய்வதெல்லாம் வைக்கப்படும். உங்கள் சொந்த கண்கள் அதை காணும் என்று சொல்லுகிறேன். என கருமையான தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் எதிர்பார்ப்பது என்ன? ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உருவாக்கின என் ஆவிக்குரிய தகப்பன் ஆமென் சொல்றதாக தேவ பிச்சை ஐயா அவர்கள் அடிக்கடி அவர் உயிரோடு இருந்த காலத்தில் சொல்லுவார்கள், ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு, ஜெபம் இல்லாத மனுஷன் அரை மனுஷன் என்று சொல்லுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது இன்னொரு கருத்தையும் சொல்லுவார்கள். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஜெபம் எப்படி இருக்கு தெரியுமா? கஞ்சி குடிக்கிறதுக்கு ஊறுகாய் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இல்லைங்க. நம்ம வீட்டுக்குள்ள நமக்குள்ள ஜெபம் இருக்கும் பொழுது தேவனுடைய பாதுகாப்பையும் வளர்ச்சிகளையும் மேன்மைகளையும் உயர்ந்த இடத்துல கர்த்தர் நிறுத்துவதையும் உங்களால் பார்க்க முடியும். ஆகவேதான் சொல்லுகிறேன், ஜெபியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். 9வது வசனத்தை பாருங்க. யாபே தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேசை பெறும் பொழுது தன்னுடைய தாய் துக்கத்தோடு பெற்றெடுக்கிறாள், வேதனையோடு பெற்றெடுக்கிறாள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். வேதனையோடு துக்கத்தோடு பெற்றெடுத்ததுனால யாபேஸ் என்று பெயரிடுகிறாள். பாருங்கள், அப்படிப்பட்டதான அந்த யாபேசுடைய ஜெபம் தேவனுடைய சன்னிதானத்தில் எட்டுகிறது. நீ நினைக்கலாம், ஐயோ நான் வெறுமையான மனுஷன் அல்லவா, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாங்களா, என் ஜெபத்துக்கு கடவுள் பதில் கொடுப்பாங்களா, நான் ஜெபிக்கும் பொழுது தேவன் எனக்கு பதில் கொடுக்க முடியுமா, என் வாழ்க்கையில மாற்றங்கள் வருமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் கடவுள் அதை நிறைவேற்றுவாரா? ஒருவேளை நீங்கள் அதை உங்களுக்குள்ளே நம்மையே நாம் சிலரங்கள் அற்பமா எண்ணிக்கொண்டிருப்போம். இல்ல மற்றவங்க சொல்லலாம், நீ எல்லாம் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குமா, நீ எல்லாம் ஜெபம் பண்ணா அந்த காரியம் நடக்குமா, ஒன்னும் வேலைக்கு ஆகாது சொல்லுவாங்க, அற்பமா எண்ணுவாங்க. கவலைப்படாதீங்க. ஆமே, அன்றைக்கு யாபேசுடைய ஜெபத்தை அங்கீகரித்த தேவன், யாபேசுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்த தேவன், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு மகனே, அன்பு மகளே, தாயே, தகப்பனே, வாலிப மகனே, மகளே, சிறு பிள்ளைகளை, உங்கள் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பது நிச்சயம். உங்கள் ஜெபத்தை ஆண்டவராகிய தேவன் கேட்பது நிச்சயம். உங்கள் ஜெபத்துக்கு 100% அற்புதங்கள் நடக்கும் என்று சொல்லுகிறேன். உங்கள் ஜெபத்தை 100% பரிசுத்த ஆவியானவர் ஏற்றுக்கொள்வாங்க என்று சொல்லுகிறேன். ஜெபிக்க மறந்துடாதீங்க. சில நேரங்கள்ல அதிக நாள் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன் ஐயா, வெகு நாட்களாய் ஜெபிக்கிற எனக்கு நடக்கல, சோர்ந்து போகாதீங்க, விடாதபடி ஜெபித்து கொண்டிருங்கள். ஐயா நான் 40 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிட்டேன், 21 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிட்டேன், 7 நாள் ஜெபம் பண்ணிட்டேன், ஒண்ணு நடக்கலையே, டிசம்பர் முடிய போகிறது, இதுவரை நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒண்ணு நடக்கலையே. கவலைப்படாதீங்க, இனி நடக்கும்.
ஜெபமணி நடக்கலைன்னு சோர்ந்து போய் நிக்கிறீங்களா? ஜெபமணி ஒண்ணு வாய்க்கப்படலைன்னு சோர்ந்து போய் நிக்கிறீங்களா? ஜெபமணி ஒரு கிரியையை காண முடியல சோர்ந்து போய் நிக்கிறீங்களா? சகோதரனே, சகோதரியே, வருடம் முடிந்து போகிறதே, எனக்கு ஒண்ணு நடக்கலையே, கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரனதாக. ஆசாரியர்கள் யோர்தானில் உள்ளங்கால் பட்டபோது அது பிரிந்ததை போல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் நெருங்கி வருகிற இந்த காலகட்டங்களிலே எந்த காரியம் நடக்கலையே, எந்த காரியத்துக்காக ஜெபித்தும் வாய்க்கப்படலையே என்று நீங்கள் சோர்ந்து போனீர்களோ, அது நடக்கும் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன், தீர்க்கமாய் சொல்லுகிறேன். அது உங்கள் வாழ்க்கையில அப்படியாக நடக்கும். நீங்க ஜெபித்த காரியம், நீங்கள் வேண்டுதல் செய்த காரியம், நீங்க நினைத்த காரியங்கள், அப்பாட்ட கேட்ட அத்தனையும் உங்கள் வாழ்க்கையிலே 100% நிறைவேற்றப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். உங்கள் சொந்த கண்கள் காணும். இரண்டாவது, அந்நிய கண்களையும் ஆண்டவர் காண செய்வார். ஆகவே தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பரிசுத்தமான தேவன், வல்லமையான கர்த்தர், இரக்கமுள்ள தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். நம்முடைய ஜெபத்திற்கு 100% ஆண்டவர் பதில் தருகிற தேவன். நம்முடைய குடும்பத்திற்கு அற்புதம் நடக்கும், நீங்கள் ஜெபித்த வண்ணமாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க என்ன செய்யணும், என்ன செய்ய வேண்டும் என்று தேவனுடைய விருப்பமாக இருக்குது. ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பித்து நான் ஜெபம் பண்ண போகிறேன் இல்லையா? நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும் இல்லையா? யாபேசுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும். அதுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யணும், ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? எபேசியர் புஸ்தகத்தை எடுங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். பிரைஸ் தி லார்ட். பைபிள் எடுத்துட்டீங்களா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கிறேன், கவனிங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு என்ன செய்யணும்? நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? இந்த பகுதியிலே ரொம்ப அழகாய் சொல்லப்படுகிறது. கர்த்தர் சொல்றதாக, நீங்கள் முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் சாதாரணமானவைகள் அல்ல. நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம், நமக்குள் இருக்கிற அபிஷேகம் சாதாரணமானவைகள் அல்ல. நமக்குள் இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது. நமக்குள் இருக்கிற அபிஷேகம் வல்லமையானது. நமக்குள் இருக்கிற அபிஷேகம், ஆமென் சொல்றதாக, அது மகிமை பொருந்தியது. நமக்குள் இருக்கிற அபிஷேகம் உலகத்தை ஜெயிக்க வைக்கிறது. அந்த ஆமென் தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆண்டவர் துக்கப்படுற மாதிரி எந்த காரியத்திலும் நம்முடைய வாழ்க்கையில இன்வாலாகாதபடி காத்துக்கொள்ளுங்க தேவனுடைய ஜனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மூலியமாய் கர்த்தர் துக்கப்படக்கூடாது. நான் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளிருந்து துக்கப்படக்கூடாது. அதைத்தான் இங்கே அழகாய் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எதை எப்படி துக்கப்படுத்துகிறோம், எதனால துக்கப்படுத்துகிறோம், துக்கப்படுத்துவதற்கு சாத்தா எந்த காரியங்களை கொண்டு பயன்படுத்துறான்? நீங்க வாசித்ததானே ஆமென். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30 வாசிச்சிருக்கிறோம். 31 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் துஷ்ணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன செய்யணும் பாருங்களேன். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்ததை போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். நல்லா கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. எதை ஆமென் ஸ்தோத்திரம் பிசாசு நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிறான்? கசப்பு, சகல விதமான கசப்பு இல்லையா? அடுத்தது கோபம்.
எப்ப பார்த்தாலும் கோபம், எதை எடுத்தாலும் கோபம், மூர்க்க சுபாவம் இல்லையா? பொறுமையை யோசிக்கிறதே கிடையாது, மூர்க்க சுபாவம். நான் நினைச்சா அப்படி பண்ணிடுவேன், எப்படி பண்ணிடுவேன், மூர்க்கம். அடுத்தாப்புல கூக்குரல். ஆமென். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை விட்டு மாறணும். பரிசுத்த ஆவியின் வல்லமையை, அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நீங்கள் நானும் அதை பிசாசு இந்த மாதிரி விதங்கள்ல கொண்டு வந்து துக்கப்படுத்துகிறான். இருக்குதா உங்கள்ட்ட கோபம்? எரிச்சல் படுறீங்களா? முறுமுறுக்கிறீங்களா? பொறாமப்படுறீங்களா? அடுத்தவங்களை பார்த்தா ஆமென் நம்மளை ஓமரிக்கிறது வேற, நம்ம அடுத்தவங்களை ஓமரிக்கிறோமா? அடுத்தவங்களை நம்ம ஆமென் ஏளனமா எண்ணுகிறோமா? யோசித்து பாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். மற்றவர்கள் மேல கசப்போடு இருக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கையில என்ன குறை இருக்கிறது கண்டுபிடிங்க. தேவ ஜனமே, நம்மிடத்தில் என்ன குறை இருப்பது அதை கண்டுபிடியுங்கள், சரிப்படுத்துங்கள். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும்படி நடந்து கொள்ளாதீங்க. 100% நீங்களும் நானும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவோம், கர்த்தரால் உயர்த்தப்படுவோம். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தை நிரப்பும். தேவனுடைய வல்லமை நம்முடைய குடும்பத்தை நிரப்பும். தேவனுடைய ஆளுகை நம்முடைய குடும்பத்தை நிரப்பும். ஒரு குறை இல்லாமல் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண்பீர்கள். எழுந்து நிற்கலாமா? கண்களை மூடி நாம் இருக்கும் இடத்திலேயே ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆமென் சொல்ற உள்ளத்தினுடைய நிறைவோடு சொல்லுங்க, எங்கிட்ட இருக்கிற குறைகளை மாற்றுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்தும்படி நடந்து கூட கூடாது. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரோடு சொல்றீங்க, பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்தாதபடி? ஆமென், அல்லேலூயா. நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரை துக்கப்படுத்த கூடாது. ஒருபோது பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மூலியமாய் எங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ஆண்டவரே களங்கம் ஏற்படக்கூடிய விதங்கள்ல நாங்க நடந்து கொள்ளக்கூடாது. ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்குங்க, எங்களை தூய்மையாக்குங்க. எங்கள் மேல் கிருபையா இருக்கிறவரே, எங்க மேல உம்முடைய வல்லமையை ஊற்றுகிறவரே. ஓ ராமா கந்தரதடமனா, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் உண்டு. மகனே மகளே, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஆண்டவர் 100% உங்களுக்கு பதில் தரப்போகிறார். யாபேசுடைய ஜெபத்தை கேட்டவர், யாபேசுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தவர். உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு மகனே, உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு மகளே. கவலைப்படாதே தாயே, அவன் தகப்பனாரே, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. மகளே, என் கணவர் குடி பழக்கத்தை விட்டு மாறலின்னு சொல்லி நீ ஜெபித்தாயே, உன் ஜெபத்துக்கு பதில் உண்டு. என் அன்பு பிள்ளைகளே, என் குடும்பத்துல கடன் பிரச்சனை மாறாதா? எங்களுக்கு அந்த வீட்டை கட்டி முடிக்க உதவி செய்ய மாட்டாங்களா? இந்த நிலத்தை வாங்குவதற்கு கடவுள் உதவி செய்ய மாட்டாங்களா? நீ ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. நீ ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஆவியானவரே, ஆவியானவரே, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் மாறாதவர். ஓ இயேசுவே, ஆமென், அல்லேலூயா. கைகளை உயர்த்தலாமா? ஜெபம் கேளு, பதில் தாரு, அதிசயம் செய்பவரே. ஜெபம் கேளு, பதில் தாரு, அதிசயம் செய்பவரே. 2 கரங்களையும் நல்ல கையை தட்டி தேவ பிள்ளைகள் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி இருக்கிற பலத்தோடு ஆண்டவரே நாங்களும் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் அற்புதமான தேவன், அற்புதமான தேவன். என கண்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு நமக்கு வார்த்தை தந்திருக்கிறாங்க. நம்முடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், கட்டாயமாய் உங்கள் ஜெபத்தை கேட்பார். ஜெபத்துக்கு பதில் உண்டு.
ஒன்று வீணாய் போகாது. நீங்க ஜெபித்த ஜெப வீணாய் போகாது. மகா பரிசுத்த நிறைந்தவரே, இந்த ஜெபத்தில் பங்கு பெற்றிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயர்த்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் பரிசுத்தமான தேவனுடைய கிருபையும் இரக்கமும் வல்லமையும் இயேசுவின் நாமத்தினாலே நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீங்க குடும்பமாய் உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த நாளுக்கு தேவையான பலனையும் கிருபையும் சத்துவத்தையும் வல்லமையும் கர்த்தாவே கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே 1000 மடங்கு உயர்த்துவீராக. ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போவான் என்று சொன்னவன் ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உங்க பிள்ளைகளை குடும்பமாய் கர்த்தர் உயர்த்துவதற்காக ஸ்தோத்திரம். ஒரு தீங்கும் உங்க பிள்ளைகளுக்கு அணுகாதபடி, ஒரு சேதம் உங்க பிள்ளைகளுக்கு வராதபடி நீங்க காத்துக் கொள்ளுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் 1000 மடங்கு உயர்த்தி விட்டதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் துவக்க முடிவரையிலும் இந்த நாளுக்கு தேவையானது ஜெபத்தை ஆசீர்வதித்து தந்தபடியால் கையை தட்டி ஆண்டவரை துதிங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்களை தரை மட்டும் தாழ்த்தி கொடுக்கிறோம். நீங்க மகிமைப்படும் துதி கன மகிமை எல்லாம் கொடுக்கிறோம். வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கரமுயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.